இந்த ஒரு உணவு கிடச்சிருச்சு. இதை பாருங்கள், இதை பாருங்கள். இது உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். அந்த பருப்பை எடுத்து உடச்சி தின்னோம்னா அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நம்ம இதை பாருங்கள், இது முதல்ல இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு கல் எடுத்து இப்படி தட்டினீங்கன்னா அதில் மேலே உள்ளதெல்லாம் அப்படியே தூர வந்துடும். அதுக்கப்புறமா இதை கரெக்டாக குச்சிட்டாக்கி அப்படியே தூர வந்துடும். இது உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். இதோ பாருங்கள், இதை ஓங்கி கல்லை வச்சு நல்லா ஓங்கி அடிக்கணும். அப்போது இதோ பாருங்கள், இதோ வந்துடுச்சு. இதை பாருங்கள், இதான் ஆஹா ஆஹா, இது டேஸ்ட்டு. நீங்களே சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். இதோ இந்த பருப்பு தான். இதோட ருசியே அப்படி ஒரு மாதிரி இருக்கும். இந்த காட்டில் இது கிடைத்தது கொஞ்சம் கஷ்டம்தான். இது மாதிரி இதோடு கிடைச்சா கூட அது எனக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது இன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த காட்டுக்கு தான் போக போகிறோம். அது எப்படி போகிறோம்னா, பாருங்கள் வாங்க. இந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு. அதில் பாருங்கள், காட்டுல இறங்கி விட்டாங்க. நானும் எப்படியாவது தப்பு போகணும். வாங்க, இந்த காட்டில் நிறைய போட்டமான மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வாங்க காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி மிருகங்கள்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. இந்த மிருகம் பக்கத்தில் கையை வச்சா கடிக்கும், அடிக்கும். அப்புறமா இன்னொரு மிருகத்தை பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மிருகம் இது மாதிரி அனிமல்ஸ் தான் நம்ம பார்க்குறது. குழந்தைகள்லாம் இதை பார்க்க வேண்டாம். இது எவ்வளோ உயரமான இடம்னு பாருங்க. இது மேலே இறங்கினா ரொம்ப கஷ்டம். இது மேலே எப்படி இறங்கினா இப்படி ஒரு கையை வச்சு காலை வச்சு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி இப்படி தான் ஏற முடியும். ஏறி அடுத்த அந்த பக்கம் போகணும். அம்மா வாங்க, இப்படியே வாங்க. அப்புறம் இந்த சைடு வந்தால் ஒரு பெரிய இறக்கம் இருக்கும். இந்த இறக்கத்தில் எப்படி இறங்கணும்னா இப்படி கையை வச்சு மெதுவாக பார்த்து இறங்கணும். கீழே விழுந்துடக்கூடாது. மெதுவாக தான் இறங்கணும். அப்புறமா அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மரத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி ஏதாவது உணவு ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். அப்போது போனாக்கி இந்த மரத்தில் மாதிரி கொட்டுகள் இருக்கும். அது சுற்றி தப்பி அப்புறமா அது மேலே அப்படி ஏறும். ஏறி தான் நம்ம தேவையானதை பறிக்கணும். இந்த இலைகள் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படியாவது பறிக்க பார்க்கணும். காலத்துக்கு மேலே போட்டு ஒரு கையை இப்படி வச்சு ஒரு கையை இப்படி வச்சு ஏறினீங்கன்னா ஏறலாம். ஏறி இந்த இலைகள்லாம் பறித்து இதை திங்கலாம். இதை தின்னா அது ஒரு மாதிரி ஒரு துவர்ப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த இலை உங்களுக்கு ஒரு வெத்தலையை விட ஒரு சுவையை கொடுக்கும். அப்புறமா இதில் இறங்கும்போது இறங்கணும். பாருங்க, அருவியில் தண்ணி விழுது. இந்த அருவியில் நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருக்கு. இந்த சுவையான உணவு இப்பொழுதே ரொம்ப அழுக்காக வருது. இந்த தண்ணி ரொம்ப அழுக்காக வெள்ளம் காத்தாட்டு வெள்ளம் வருது. இதுதான் வரும், ரொம்ப அழுக்காக வருது. இதை அரிசி தான் பிடிக்கணும். பாருங்கள், அந்த மிருகம் நம்மளே துரத்தி வருது. இந்த மிருகத்துலேருந்து நம்ம துரத்தி கட் பண்ணு. சரி,